ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி செங்கப்பாடி வீரப்பனோட சொந்த ஊர் செங்கப்பாடிக்கு போயிட்டு நம்ம ரிட்டன் வந்துட்டு இருக்கோம். ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா செங்கப்பாடிக்கு போகிற ரோடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக பச்சை பசேர்னு இருக்குது. இந்த பக்கம் தண்ணி தெரியுது பாருங்கள். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து மேட்டூர் டேமில் 120 அடி இருக்கும்போது தண்ணி இந்த அளவுக்கு வந்துடும். அந்த தண்ணி தான் இங்கே நிற்கிது. ஸோ காவேரி ஆறு தான் இது. இந்த இந்த ஏரியா செங்கப்பாடிக்கும் ஒகேனக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நியர்பை தான். அதனால தான் இங்கே தண்ணி அவ்வளோ நிற்கிது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் மரம் பச்சையா இருக்குங்க. கொஞ்சம் கூட காஞ்சி போன மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லை. பச்சை பசேன்னு ரோடு ஃபுல்லா நிழலாவே இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா டூ வீலர்லாம் இந்த ரூட்ல போறது வந்து ரொம்ப கஷ்டங்க. ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. டூ வீலர்லாம் ஓட்டவே முடியாது. எங்களுக்குமே இந்த ரூட்ல வந்து டூ வீலரில் வரத்துக்கு பயம். ஏன் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய யானை நடமாட்டம் அதிகம். அதனால தான் வந்து டூ வீலரில் வரத்துக்கு பயம். நானுமே டூ வீலர் எடுத்துகிட்டு வந்தேன். தமிழ்நாட்டு பார்டர்லேயே டூ வீலரை ஸ்டாப் பண்ணிட்டு அக்காவங்க வந்து மேட்ரோலேருந்து காரில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்து அப்படியே நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து வந்துட்டோம். போகும்போது அப்படியே தமிழ்நாட்டு பார்டரில் இறங்கிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். என்ன கொஞ்சம் பயம்தான். ஏன்னா இந்த ஏரியா புதுசு அப்படிங்கிறது அத்தையும் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க, செங்கப்பாடியில் தான். ஆனால் இருந்தாலுமே அத்தை வீட்டுக்கு அடிக்கடி போகிறதில்ல அப்படிங்கிறதுனால இந்த ரூட் எங்களுக்குமே புதுசு. எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து பகலில் வந்துட்டு பகல்லையே போயிடுவோம். இந்த ஈவினிங் டைமு அந்த மாதிரிலாம் ஆஃப்டர் 5 o'clock வந்து நாங்கள் இந்த ரூட்டில் வந்து மூவ்மெண்ட்டே வச்சுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால. இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இடத்த காட்டுறேன் பாருங்கள். தண்ணியில் வந்து பூலாம் உதிரி அப்படியே தண்ணி ரெட் கலரில் பூ அப்படியே மிதந்துருக்கும். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் அந்த இடம் வந்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நீங்களுமே வந்து ஒரு 5 நிமிஷம் வண்டியை நிறுத்தி நீங்கள் வீடியோ எடுத்துடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே சொல்லணும்னு தோணும். எனக்குமே அப்படிதான் தோணுச்சு. ஒரு 5 நிமிஷம் வண்டியை நிறுத்திட்டு வீடியோ எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம். அதனால தான் நாங்கள் வந்து வண்டியை நிறுத்தவே இல்லை. ஸோ வண்டி மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ண சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். அந்த இடம் வந்துருச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக வந்து ரெட் கலராக அந்த பூ உதிர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தாங்க அப்படியே இந்த காவேரி படுகை ஓரமாக அப்படியே ஃபுல்லாகவே இந்த மாதிரி தாங்க இருக்குது. சிகப்பாக ரெட் கலரில் அப்படியே மரத்தோட பூக்கள்லாம் உதிரி அழகா இருக்கும். இந்த மரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இலந்த மரம்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல அத்தை வீட்டுக்கு வரும்போது இந்த இலந்த மரத்தெல்லாம் வந்து இலந்த பழம் பொறுக்கி சாப்பிட்ருக்கோம். அப்போல்லாம் தண்ணி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருக்கிறதுனால இலந்த மரம்லாம் தண்ணிக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இலந்த பழம் சீசனுமே இல்லை. அதனால நாங்களுமே வந்து அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி பார்க்கல. ஆனால் வந்து பூக்காக கொஞ்ச நேரம் நிறுத்தி பார்த்துக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, யானை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால தான் நாங்கள் வண்டியை நிறுத்தலை. இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டல் வசதியும் கிடையாது. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம வந்து மேட்டூருக்கு தான் வந்து இருக்கிற மக்கள்.